ஃபர்ஸ்ட் பெருமைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்களா, லா யதுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தரத்தின் மின் கிபர். கடுகு அளவு மனிதனுடைய உள்ளத்துல பெருமை இருந்தாலும் அவனால சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வந்து கேட்டார், எழுந்துச்சு, யா ரசூலல்லாஹ், நான் நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுறேன், அழகான செருப்பு போடணும்னு ஆசைப்படுறேன், இதுவுமா பெருமையில கட்டப்படணும்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் வ யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புறான். நீங்க அழகுபடுத்தினா அது தப்பல்ல. ஆனா உண்மையிலேயே பெருமை என்ன தெரியுமா? உண்மையை மறைக்கிறது, மற்றவர்களை கேவலமாக நினைக்கிறது. பெருமை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, உண்மை என்னவோ அதை மறுத்து பேசுறது. ரெண்டாவது, தன்னை உயர்வா நினைச்சுக்கிட்டு மற்றவங்க மட்டுமா நினைக்கிறது. அவளா ஒண்ணுக்கு நான் லாய்க்கு இல்லாதவன். இன்னைக்கு அந்த பெருமை இருக்குதான் இல்லையா? எத்தனை மக்கள் இருக்குது, எத்தனை மக்கள் தன்னுடைய பணத்தால் பெருமடிக்கிறார்கள், தன்னுடைய பதவியால் பெருமடிக்கிறார்கள், தன்னுடைய படிப்பால் பெருமடிக்கிறார்கள், தன்னுடைய குண பெருமையை வைத்து பெருமடிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த பெருமைங்கிறது எங்கிருந்து உருவானதுங்க? இப்ளீஸ் உருவானது. அப்ப இந்த பெருமைங்கிறது யாருக்கு இருக்குமோ அவங்க இப்ளீஸோட ஃப்ரெண்டா மாறிடுறாங்க, இப்ளீஸுடைய நண்பனாக மாறிவிடுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வினர்களே, அப்படி மாறி போனதால் இப்ளீஸுடைய தொடர்பு அந்த பெருமையுடைய மக்களுக்கு வந்து விட்டதால் என்ன செய்ய மாட்டாங்க? சலாம் சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாம், ஏழை எளிய மக்களை பார்த்தா கண்டுக்காம போயிடுவாங்க. அவங்க ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மக்களை பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் போய் இல்ல சில சவுண்டா வரும். ஆனா ஒண்ணுமே இல்லாத நடுத்தரமான ஏழை எளிய மக்களை பார்க்கும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே சலாம் சொன்னாலும் பதில் மௌனமா தான் இருக்கும். சவுண்டா கூட பதில் சொல்றது கூட அது கூட ஒரு பெருமை, அதாவது தனக்கு ஈக்குவலா அவர் இல்லையே அந்த கெட்ட எண்ணம் இன்னைக்கு சில மக்களுக்கு உருவாவதை பார்க்கிறவர்களே. எனவே சலாம் சொல்வது பெருமை எடுக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது அழைப்பு கொடுத்தால் கூட, சுப காரியங்களுக்கோ துக்க காரியங்களுக்கோ அழைப்பு கொடுத்தால் கூட அங்க போய் செல்வது கிடையாது. ஏன்னா தன்னுடைய கௌரவம் என்ன ஆகுது? நான் போய் அவன் வீட்டுக்கு போனா என்னுடைய பெருமை என்ன ஆகுது, என்னுடைய செல்வாக்கு என்ன ஆகுது என்ற அந்த கேவலமான புத்தி சொந்தக்காரராக சில மக்கள் ஆளாகி போவதை பார்க்கிறோம். நல்லா பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எந்தவித பாகுபாடும் இல்லாத உயர்ந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். படிச்சவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படின்னு சவால வார்த்தை என்ன? அன்னையை விட அரபியை விட அன்னையனோ அஜமியோ உயர்ந்தவன் கிடையாது. வெள்ளைகளை விட கருப்பனை விட வெள்ளையில உயர்ந்தவன் கிடையாது. யாரிடத்துல தக்குவா இருக்கிறதோ அவன் தான் உயர்ந்தவன் என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தக்குவாவை வைத்துதான் நாம் உயர்ந்தவர் என்ற அந்தஸ்தை அடைய முடியுமே தவிர நிறத்தால், படிப்பால், பதவியால், பணத்தால் எதுவாலும் எதுவுமே கிடையாது என்பதை நாம் புரிய கண்டுபிடித்திருக்கும். இந்த ஆயத்தின் வழியாக ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்திதான் அது. சரி, இப்ப நாம வருவோம். அவன் சைத்தான சொன்னா நெருப்பால அவனுடைய மூல பொருளை வச்சு பெருமடிக்கிறான. உண்மையிலேயே மண்ணு சிறந்ததா உயர்ந்ததா, நெருப்பு உயர்ந்ததா என்றால் ஞானிகள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள். நெருப்பை விட மண்ணு தான் உயர்ந்தது, நெருப்பை விட மண்ணு தான் உயர்ந்தது என்று ஒன்று ரெண்டு சில செய்திகளை சொல்கிறார்கள். முதல் செய்தி என்னன்னா, மண்ணுக்கு அமைதி இருக்கும், நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும், வெட்கம் இருக்கும். அமைதி, பொறுமை, நிதானம், அதே போல அமைதி, இது எல்லாம் மண்ணுக்கு உண்டான தன்மை. அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்ட பிறகு அவன் செஞ்ச ஒரு சிறு தவறுனால நினைச்சு பெரும் அடிக்கல, கவலைப்பட்டாங்க, அமைதியா இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட அழுது மன்றாடி துஆ செஞ்சு தௌபா செஞ்சு உயர்ந்தார்கள். ஆனா இப்ளீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டதால் நெருப்புடைய தன்மை என்ன? பெருமை உண்டாகும், கர்வம் உண்டாகும், அவசரம் உண்டாகும். அந்த அவசரப்படுறது, பெருமடிக்கிறது, கர்வம், இது என்ன? சைத்தானுடைய குணம் என்பதால் சைத்தான செஞ்சா அங்க பெருமடிச்சான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று அல்லாஹ் முன்னாடியே கர்வம் கொண்டதால் அல்லாஹ் செஞ்சா தூக்கி தன்னுடைய அருளை விட்டு தூரமா போ என்பதாக தூக்கி போட்டான். அதனால தான் நம்ம எப்பொழுதும் ஓதும்பொழுது ஆரம்பிக்கிற வார்த்தை என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமான ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். எவ்வளவு பெரிய சாபத்துக்கு ஆளாயிட்டான்! அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் உலகம் அழியிற வரையில் வரக்கூடிய அத்தனை மக்களுடைய சாபத்துக்கும் ஆளாகிட்டானே. அவன் அந்த அளவுக்கு சாபத்துக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் ஆளாக்கியது எது? அவனுடைய இருந்த பெருமை தான்.